இந்த ஊரை சேர்ந்ததா தெரியல. என்ன யூரோப்பியன் டிசைனா? பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. இதை இன்னும் அழகாக்குறேன். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. என்னாச்சு? என் உடம்புல நீ கீரல் போட்ட, உன் உடம்புல நான் கீரல் போட்டுட்டேன். சைக்கிளை நல்லா ஆல்டர் பண்ணிருக்க. இந்த சைக்கிள்ல டியூயல் காப்ஸ் இருக்கு. 3.5 செகண்ட். இந்த சைக்கிள்ல டியூயல் காப்ஸ் இருக்கு. 3.5 செகண்ட்ஸ்ல 0 to 60 போகும். ஜாக், ஒரு பொண்ணோட குணாதிசயத்தை மத்தவங்க கிட்ட சொல்றது தப்பு. உன் பேரு நிக் தானே? ஆக்சுவலா என் பேரு ஜாக். ஜாக்? சாரி, என் பேரு சியாரா. எனக்கு தெரியும். என்ன ஒரு ரைடுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்ப வேணாலும் கூட்டு போறேன். நான் உன்னோட கார்டியன் தம்பி, உன் டிரைவர் இல்ல. அப்படின்னா இப்ப என்ன கூட்டிட்டு போ. இது ரொம்ப சின்ன உலகம். நான் கூட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். இங்க இருக்கிற இந்த ரெண்டு பெண்களும் நான் இந்த காரை வச்சு உன்னை தோக்கடிக்க போறத பார்க்க ஆவலா இருக்காங்க. என்ன நீ இப்ப என்ன ரேஸுக்கு கூப்பிடுறியா? உண்மையிலேயே நீ புத்திசாலிதான். எதுக்கு பேசி ரேஸ் ஆரம்பிக்கலாமா? அவனுக்கு நான் இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. தெரியும். நாம அவனை தோக்கடிக்க முடியும். அதுவும் தெரியும். உனக்கு நான் சொல்றது புரியல. ரூல்ஸ் உருவாக்குனது நான் இல்ல ஜாக், ஆப்டிமஸ் உருவாக்கி இருக்காரு. ரூல் நம்பர் உருவாக்குனது நான் இல்ல ஜாக், ஆப்டிமஸ் உருவாக்கி இருக்காரு. ரூல் நம்பர் 1 நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். சுயநலத்துக்காக சக்திகளை எப்பவும் பயன்படுத்த கூடாது. அதுல ஒண்ணுதான் இந்த ரேஸ். ரேஸ் பண்றது அவ்வளவு நல்ல விஷயம் எனக்கு தெரியல. நான் எதிர்பார்த்தேன். நீ என்னவோ உன் பைக் சூப்பர் பைக் அப்படின்னு நினைச்சு ஓட்டிட்டு இருக்க. ஆனா உண்மையிலே இது எதுக்கும் உதவாத ஒரு குப்பை தான். அதோட பார்க்க அசிங்கமாவும் இருக்கு. இனி பொறுக்க மாட்டேன். அவன் தலைக்கணத்தை அடக்கிற இரு. ஹலோ, ரூல் நம்பர் 1 நீ மறந்துட்டியா? ரூலை மறக்கலாம், கொஞ்ச நேரத்துக்கு மட்டும். உங்களுடைய அந்த நண்பன் அவன். நீ தயார்னு ஆரம்பிச்சிடலாம். ட்ரக்கர்ஸ் ராஞ்சுக்கு 1 மணி நேரத்துல வந்து சேரு. லேட் பண்ணிடாத. இங்க இருந்து அடுத்த மைல் கல் வரைக்கும் போகணும். தயாரா இருக்கியா?
ரொம்ப பக்கம்தான். ஆர்சி, அவனை தோக்கடிச்சா பத்தாது ஜாக், நாம் அவனை அழ விடணும். பிரமாதம். நம்ம வேணா சேராக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்கலாம். அவ வீடு பக்கத்துல தான் இருக்கு. ரொம்ப அலையாத. பிரேக் டவுன். மெகட்ரானோட உடல்நிலையில ஏதாவது மாற்றம் இருக்கா? வெளியில தான் மாற்றம் இருக்கு. அப்படியா? நீயும் உன்னோட மருத்துவ நண்பரும் சேர்ந்து இவரை குணப்படுத்திருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா, நாக் அவுட் எங்க? நான் சொல்றது உங்களால நம்பவே முடியாது. ஒரு மனுஷன் எனக்கு இந்த காரியத்தை பண்ணிட்டான். நீ மனிதர்களோட சேர்ந்து மறுபடியும் ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட இல்லையா? நான் ஒரு சாதாரண வாகனம் கிடையாது, வாகனத்திலேயே சிறந்த வீரன். ஆனா இங்க நிறைய வேலைகள் இருக்கு, அது எல்லாத்தையும் சீக்கிரம் செஞ்சு முடிக்க வேண்டியிருக்கு. அதனால அடுத்த முறை நீ எங்கேயாவது வெளியே போறதா இருந்தா என்கிட்ட அனுமதி கேட்டுட்டு அதுக்கப்புறம் போ. என்ன புரிஞ்சுதா? அப்படியே செய்யறேன் தளபதி அவர்களே. நான் உனக்கு தளபதி இல்ல, தலைவன். அது மெகட்ரான் உயிரோட திரும்பலனா தானே?